நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, வேர்டில் மெயிலிங்ஸ்குள்ள லேபிள் கிரியேட் எப்படி லேபிள் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம என்வலப்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ லேபிள்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறதுங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், மெயிலிங்ஸ் மெனுக்குள்ளே கிரியேட் குரூப்பில் லேபிள்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா, ஆல்ரெடி நம்ம என்வலப்ஸ் ஓப்பன் பண்ணும் போதேயும் வந்து கிரியேட் பண்ணும்போதே நமக்கு ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆச்சு. அதில் என்வலப்ஸ்னா என்ன எப்படி பண்ணுறதுங்கிறத பார்த்தோம். ஸோ நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லேபிள்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன லேபிள் ஆப்ஷன், லேபிளை கிளிக் பண்ணோடனே நமக்கு லேபிளோட டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகுது. அதில் நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன கேட்குறான், அட்ரஸ் கேட்குறான். ஸோ இந்த அட்ரஸ் வந்து நீங்கள் டிஃபால்ட்டாக டைப் பண்ணனாலும் பண்ணலாம், இல்லை நான் ரிட்டர்ன் அட்ரஸ் கொடுக்கணும் அப்படின்னாலும் டிஃபால்ட்டாக நீங்கள் செட் பண்ணி வச்சிருக்க அந்த ரிட்டர்ன் அட்ரஸை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி நம்ம வந்து டிஃபால்ட்டாக செட் பண்ணுறது அப்படின்னா, ஃபைல் ஆப்ஷன்ஸில் ஃபைலில் போங்க, ஃபைலில் ஆப்ஷன்ஸ்குள்ள ஸோ உங்களுக்கு அட்வான்ஸ்டு ஆப்ஷனில் கீழே ஜென்ரலுங்கிற ஆப்ஷன்ஸில் ஹெட்டிங் கீழே நமக்கு மெயிலிங் அட்ரஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மெயிலிங் அட்ரஸ் எனக்கு வந்து எப்பயுமே ரிட்டர்னிங் அட்ரஸோ என்னோட மெயிலிங் அட்ரஸ் சேம் ஆகிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் டிசைட் பண்ணலாம். எடுத்து நம்ம வந்து இதில் டைப் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா ஃபைல் லொக்கேஷனில் போய் சூஸ் பண்ணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதை ஓகே கொடுத்துட்றேன். ஸோ இப்போ நான் என்ன செய்கிறேன், லேபிள் ஆப்ஷனுக்குள்ளே போங்க. அதில் என்னோட ரிட்டர்ன் அட்ரஸ் ஆல்ரெடி நான் ப்ரீ டிஃபைன் பண்ணி வச்சிருக்கேன் ரிட்டர்ன் அட்ரஸை நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ யூஸ் ரிட்டர்ன் அட்ரஸ் நான் கிளிக் பண்ணிட்டேன். அடுத்தது என்ன கேட்கலாம், பிரிண்ட் கேட்கலாம். பிரிண்டோட ஆப்ஷன் என்னன்னு கேட்கலாம். ஃபுல் பேஜ் ஆஃப் சேம் லேபிள் வேணுமா, அதாவது ஒரு பேஜில் நீங்கள் பிரிண்ட் பண்ணக்கூடிய எல்லா லேபிளும் சேம் அட்ரஸில் வேணுமா அப்படின்னு கேட்கலாம். இல்லை அப்படின்னா ஒரு 2 ரோ, ஒரு 2 காலம்ல ஒரு 4 ரோ மட்டும் எனக்கு, இல்லை 4 ரோவில் ஒரு 2 காலம் மட்டும் எனக்கு சேம் லேபிள் இருந்தால் போதுமா அப்படிங்கிறதையும் கேட்குறேன். ஸோ இதில் வந்து நான் இப்போ என்ன எடுக்கிறேன்னா ஃபுல் பேஜ் ஆஃப் சேம் லேபிள் தான் நான் கிளிக் பண்ணிட்டேன். இப்போ இங்கே அடுத்தது என்ன கேட்குறான் அப்படின்னா, லேபிள் வந்து நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ லேபிள் என்ன மாதிரி சூஸ் பண்ணாங்கிறது இந்த லேபிள் ஆப்ஷனை கிளிக் பண்ணாலும் ஒன்று தான், இல்லை இந்த ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணியும் நம்ம அந்த டயலாக் பாக்ஸை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஆப்ஷனுக்குள்ளே போனாலும் சேம் லேபிளோட ஆப்ஷன் தான் ஓப்பன் ஆகும். இந்த லேபிள்ங்கிற இந்த பாக்ஸை கிளிக் பண்ணினாலும் அந்த ஆப்ஷன்ஸ்குள்ளே தான் போகும். ஸோ இதில் என்ன கேட்குறான், டிஃபால்ட்டாக வந்து நம்ம என்வலப்ஸ்க்கு எப்படி ஒரு டிஃபால்ட் ட்ரே இருந்துச்சோ அந்த டிஃபால்ட் ட்ரே தான் வந்து அவன் சூஸ் பண்ணணும். ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணக்கூடியது லேபிளோட வெண்டாஸ், அதாவது லேபிள் வந்து எந்த வெண்டாஸ்ட்டு வந்து நம்ம எடுக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு இன்னும் நிறைய வெண்டாஸ் வந்து நமக்கு வந்து இருக்கிறாங்க. ஸோ இதில் வந்து நம்ம வந்து மைக்ரோசாஃப்ட் வெண்டாரை சூஸ் பண்ணுறோம். அதில் ப்ராடக்ட் நம்பர், என்ன மாதிரியான ப்ராடக்ட் நம்பர் வேணும், அதாவது ஒரு பேஜுக்கு எத்தனை லேபிள் வேணும், ஹாஃப் லெட்டர் ஆஃப் லேபிள் வேணுமா, கால் லெட்டர் லேபிள் வேணுமா, லெட்டரோட சைஸஸ், அதாவது அந்த பேஜோட சைஸஸ் நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த பேஜஸில் அந்த லேபிளோட சைஸ் என்னங்கிறது தான் இதை கேட்கலாம். ஸோ இதில் வந்து பாருங்களேன் 30 per பேஜ்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதில் போர்ட்ரேட்லேயும் லேண்ட்ஸ்கேப்லேயும், அதாவது 30 per பேஜில் வந்து 2 ஆப்ஷன் கொடுக்குறோம். ஸோ இப்போ வந்து கீழே இருக்க ஆப்ஷன் பாருங்கள், வெர்டிக்கலில் இருக்கும். இது பாருங்கள். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இதை கிளிக் பண்ணி பாருங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஓகே கொடுத்து பாருங்கள். லேபிளோட ஆப்ஷன்ஸ் வந்து வெர்டிக்கலாக இருக்குது. ஸோ இப்போ போய் நான் வந்து 30 per பேஜ்லேயே வந்து செகண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணேன். ஸோ நமக்கு வந்து ஹொரிசாண்டலாக இருக்குது. ஓகே. ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், 30 per பேஜ் இந்த லேபிள் தான் எனக்கு வேணும் நான் சூஸ் பண்ணிட்டேன். எனக்கு இந்த லேபிளோட டீட்டெயில்ஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா டீட்டெயில்ஸ்குள்ளே போங்க. ஸோ அதில் ப்ரிவ்யூ காட்டுவான், டாப் மார்ஜின், சைட் மார்ஜின், பிக்சர்ஸோட சைஸஸ்ஸு, லேபிளோட ஹைட் அண்ட் வித்து. அதே மாதிரி ஒரு பேஜில் எனக்கு வந்து 3 காலம் இருக்கும், 10 ரோஸ் இருக்கும், அந்த மாதிரி. ஸோ ஒரு லேபிள் வந்து ஒரு பேஜுக்கு எனக்கு 30 லேபிள்ஸ் வேணும் அப்படின்னா, ஸோ நான் என்ன பண்ணுறேன், நம்பரை 3 காலமாக 10 ரோவில் எனக்கு லேபிள் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். ஸோ பேஜோட சைஸ் வந்து A4 வேணுமா, இல்லை லெட்டர் டைப்பில் வேணுமா அப்படிங்கிறதையும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இதில் இருக்கிற ஆப்ஷன்ஸை வச்சு கிளிக் பண்ணி நான் ஓகே கொடுத்துறேன். ஸோ இப்போ பாருங்கள் 30 per பேஜ் சூஸ் பண்ணிட்டேன். ஸோ சூஸ் பண்ணிவிட்டு நான் ஓகே கொடுத்துறேன். ஸோ இப்போ வந்து நான் ரிட்டர்னிங் அட்ரஸ் கொடுத்துட்டேன், லேபிளையும் சூஸ் பண்ணிவிட்டேன், லேபிளோட சைஸஸ் என்னங்கிறதையும் செலக்ட் பண்ணிவிட்டேன். இப்போ நான் நியூ டாக்குமெண்ட் கொடுக்குறேன். ஸோ என்னோட டாக்குமெண்ட்டில் இது வந்து நான் சேம் லேபிள், அதாவது சேம் அட்ரஸ் வந்து நான் எல்லா லேபிள்லையும் பிரிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, இப்போ வந்து நம்ம வந்து ரிட்டர்னிங் அட்ரஸ் வந்து சேம் லேபிள் தான் கொடுப்போம். அதாவது மோர் பீப்புள்ஸ்க்கு சேம் கண்டென்ட் நம்ம வந்து அனுப்பும்போது நான் சொல்கிறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு பேஜுக்கு 30 லேபிள்ஸ் க்ரியேட் ஆகிருக்கு. அந்த 30 லேபிள்ஸில்
சேம் அட்ரஸ் யூஸ் பண்ணி சேம் லேபிளாகவே நான் ரெடி பண்ணிட்டேன். ஸோ இது வந்து நார்மல் கான்செப்ட். இது வந்து லேபிள் வந்து மெயிலிங்ஸில் நீங்கள் லேபிள் க்ரியேட் பண்ணி சேம் லேபிள் வந்து ஒரு பேஜுக்கு 30 அப்படிங்கிற மாதிரி நீங்கள் செட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆப்ஷனில் தான் நீங்கள் டிசைன் செய்யலாம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து இல்லை நான் மல்டிபிள் லேபிள்ஸ் க்ரியேட் பண்ணணும், ஒவ்வொரு லேபிளையும் ஒவ்வொரு அட்ரஸ் எனக்கு இருக்கணும் அப்படின்னு நம்ம கேட்குறோம் அப்படின்னா அதுக்கும் சேம் அதே கான்செப்ட் தான். ஸோ அதுலேயே வந்து மெயிலிங்ஸில் போங்க, சேம் அதுலேயே ஸ்டார்ட் மெயில் மோட்ஜில் லேபிள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ லேபிளில் அதே மாதிரி டிஃபால்ட்டாக இருக்கிற லேபிள் வந்து கிளிக் ஆகுது. இதில் போய் நீங்கள் உங்களுக்கு தேவையான லேபிள் ஆப்ஷன் என்னங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிவிட்டு இதில் நான் ஓகே கொடுத்துறேன், நியூ லேபிள் கொடுத்துறேன். ஸோ ஓகே கொடுத்துட்டு இதுலேயும் ஓகே கொடுத்துறேன். சாரி, ஸோ லேபிள் கிளிக் பண்ணுறோம். ஸோ 30 per பேஜ் நம்ம ஸோ நான் நியூ லேபிள் க்ரியேட் பண்ணுவோம். நியூ டாக்குமெண்ட் போங்க, மெயிலிங்ஸில் மெயில் மர்ஜ்குள்ளே லேபிள் சூஸ் பண்ணிங்கன்னா லேபிளோட ஆப்ஷன்ஸ் கேட்கும். ஸோ இதில் வந்து எனக்கு என்ன மாதிரியான லேபிளோட சைஸஸ் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் போயிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் மெயில் மர்ஜ் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இன்னும் சிம்பிளாக இருக்கும். எப்படி பண்ணுறதுங்கிறத பாருங்கள். செலக்ட் டாக்குமெண்ட் டைப், என்ன மாதிரியான டாக்குமெண்ட் டைப் வந்து மர்ஜ் பண்ண போகிறோம், லேபிள் தான் நம்ம மர்ஜ் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங் டாக்குமெண்ட். ஓகே, இப்போது இந்த டாக்குமெண்ட் வந்து யூஸ் த கரண்ட் டாக்குமெண்ட், உங்கள்கிட்ட இருக்கிற கரண்ட் டாக்குமெண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம ரெடி பண்ணுறோமா அப்படின்னு கேட்குறேன். இல்லை அப்படின்னா டாக்குமெண்ட்டோட லே அவுட் மாற்றுறோமா கேட்குறோம்னா கரண்ட் டாக்குமெண்ட் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ லேபிளோட ஆப்ஷன்ஸ் போங்க. ஸோ நம்ம லேபிள் வந்து 30 per பேஜ்னு ஆல்ரெடி சூஸ் பண்ணிட்டோம். ஸோ அதுதான் அதனால திருப்பி அந்த ஆப்ஷன் கேட்கும். ஓகே சொல்லிட்டு ஸோ செலக்ட் ரெசிபியன்ட்டை நம்ம செலக்ட் பண்ணோம். இப்போ செலக்ட் ரெசிபியன்ட் என்னது, நான் வந்து ஆல்ரெடி என்னோட டேட்டா பேஸில் இருக்கிற ரெசிபியன்ட்டை தான் நான் செலக்ட் பண்ணுறேன். ஓகே கொடுத்துறேன். ஸோ இதில் பாருங்கள் அட்ரஸ் 1, அட்ரஸ் 2 இருக்குது, சிட்டி இருக்குது, நேம், ஸ்டூடெண்ட்டோட நேம், ஃபாதரோட நேம், எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் இருக்குது. நான் ஓகே கொடுக்குறேன். இப்போது அரேஞ்ச் யுவர் லேபிள்ஸ், உங்களோட லேபிள் வந்து நம்ம அடுத்தது அரேஞ்ச் யுவர். ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன சொல்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து அட்ரஸ் பிளாக்ல போயிட்டு நம்மளோட எல்லா ஃபீல்டுமே மேட்ச் ஆயிருக்கான்னு பார்க்கணும். ஸோ அதான் அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இதில் என்ன பாருங்கள், அட்ரஸ் மேட்ச் ஆகிருக்கு பட் நேம் மேட்ச் ஆகும். ஆனால் என்வெலப்ஸில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மேட்ச் ஃபீல்டு போங்க. மேட்ச் ஃபீல்டில் நமக்கு ஸ்டூடெண்ட் நேம் வேணுமா, ஃபாதர் நேம் வேணுமாங்கிறத பார்த்துட்டு நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஓகே கொடுத்துருங்க. எனக்கு வந்து இதில் போஸ்டல் கோடில் எனக்கு வந்து பின் நம்பர் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஓகே கொடுத்துட்டேன், இதுலேயும் ஓகே கொடுத்துட்டேன். இப்போ பாருங்கள் அப்டேட் ஆல் லேபிள்ஸ், எல்லா லேபிளையும் நம்ம இப்போ அப்டேட் பண்ணுறோம். ஸோ அப்டேட் பண்ணிவிட்டு நம்மளோட லேபிளோட ப்ரிவ்யூ வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து நம்மளோட லேபிளோட ப்ரிவ்யூ. ஸோ இப்போ பாருங்கள் அடுத்தது கம்ப்ளீட் த மர்ஜ் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவோம். இப்போ நம்ம மர்ஜ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ எல்லா ரெக்கார்டையும் எனக்கு மர்ஜ் பண்ணுன்னு சொல்கிறேன். எல்லா ரெக்கார்டும் நமக்கு மர்ஜ் ஆகிடுது. நம்மகிட்ட இருக்கிற ரெக்கார்டு இவ்வளோ தான், நம்மகிட்ட இருக்கிற ரெக்கார்டு எல்லாமே மர்ஜ் ஆகிடுது. ஸோ இப்போ இதுக்கு நம்ம வந்து ஹோம்ல போயிட்டு நீங்கள் இதுலேயும் இந்த டேபிளையும் வந்து டூல்ஸ் ஓப்பன் ஆகும். இந்த டூல்ஸில் போயிட்டு நீங்கள் இன்சர்ட் பண்ணனாலும் பண்ணலாம், இல்லை அப்படின்னா ஹைலைட் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பாருங்கள் பார்டரோட ஸ்டைல்ஸு, திக்னஸ்ஸு எல்லாமே நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். ஷேடிங் மாற்றினாலும் மாற்றிக்கலாம். ஸோ இது எதுவும் எல்லாமே வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஆல் பார்டர் கொடுக்குறேன். ஸோ இப்போ பாருங்கள் ஸ்பேசஸ் எல்லாமே வந்து இந்த லேபிள் சைஸ்க்குள்ளே இல்லை. ஸோ நான் என்ன பண்ணுறேன், எனக்கு ரிமூவ் ஸ்பேஸ் நான் வந்து ரிமூவ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் என்கிட்ட இருக்கிற மோர் டீட்டெயில்ஸ், மோர் டேட்டா வச்சு நிறைய பேரண்ட்ஸ்க்கு வந்து நம்ம வந்து லேபிள் ரெடி பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதுலேயும் சேம் மெத்தட். ஸோ ஹோமில் போங்க, சேம் ஆல் பார்டர் கிளிக் பண்ணிக்கோங்க, ஸ்பேஸை ரிமூவ் பண்ணிடுங்க.
ஸோ நம்ம மெயிலிங்ஸ்ல என்வெலப்ஸ் மாதிரியே தான் இதுவும். ஸோ லேபிள் எப்படி கிரியேட் பண்றதுங்கிறத பார்த்தோம், சிங்கிள் லேபிள் எப்படி கிரியேட் பண்ணணும்னு பார்த்தோம். அதே மாதிரி மல்டிபிள் லேபிள், அதாவது ஒரே ஒரு அட்ரஸ் வச்சு சேம் பேஜ்ல என்னோட லேபிள் எல்லாத்துக்கும் சேம் அட்ரஸ் வேணும் அப்படின்னாலும் எப்படி பண்ணது பார்த்தோம். இல்ல எனக்கு ஒரு பேஜ்ல 30 லேபிள்ஸ் வேணும், பட் டிஃப்ரெண்ட் அட்ரஸஸ்ல வேணும் அப்படிங்கிறதுக்கும் மெயில் மர்ஜ் பண்ணி நம்ம லேபிள் வந்து கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இதே லேபிள் வந்து நமக்கு டெம்ப்ளேட்டாகவும் இருக்கு. ஸோ அதே டெம்ப்ளேட்ல போய் நீங்க லேபிள்ஸ் அடிச்சீங்கன்னா நிறைய மாடல் ஆஃப் லேபிள்ஸ் வரும். ஸோ அதுல நீங்க எந்த மாதிரியான லேபிள் சைஸஸ், எந்த மாதிரியான லேபிள் டிசைன்ஸ் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதுல போயிட்டு நீங்க மெயில் மர்ஜ் பண்ணீங்க அப்படின்னாலும் இந்த லேபிளோட டிசைன் யூஸ் பண்ணி நீங்க மெயில் மர்ஜ் பண்ணனாலும் பண்ணலாம். ஓகே, ஸோ நம்ம வந்து என்வெலப்ஸ் எப்படி பண்றதுன்னு பார்த்தோம். அதே மாதிரி மெயிலிங்ஸ்ல லேபிள் எப்படி பண்றதுக்காக பார்த்தோம். ஸோ வந்து ஒரு என்வெலப் கிரியேட் பண்றதும் லேபிள் கிரியேட் பண்றதும் பார்த்துறோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம ரிவ்யூ என்னங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சு நம்மளோட லேபிள்ஸ்ல நீங்க இந்த டிசைன் பண்றது என்ன, இந்த மாதிரியான டைரக்ஷன், டெக்ஸ்டோட டைரக்ஷன் எந்த மாதிரி இருக்கணும், ஹெடர் ஃபுட்டர் வேணுமா, எல்லாமே வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோல அடுத்தது என்னங்கிறத பார்க்கலாம்.